ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க மான்ஹோவோட சாப்டர் 4 அண்ட் 5 தான் பார்க்க போறோம். உங்கள நெறைய பேர் மல்டிபிள் சாப்டர்ஸ் போட சொன்னதுனால, இந்த 2 சாப்டர்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவா போட்டிருக்கேன். நான் வழக்கமா எப்பவும் சொல்றது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்க பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நியூஸ் பேப்பர்லயும், டிவிலயும் வர நியூஸ காட்டுறாங்க. பிளேயர்ஸோட டிமாண்ட்ஸ்லாம் வர வர அதிகமாயிட்டே போகுது. என்னதான் அவங்க அதிகமா சேலரி வாங்குனாலுமே, நாளுக்கு நாள் இன்னும் நெறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்களால மட்டும் தான் இந்த டஞ்சன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியுங்கிறதுனால, கவர்மெண்ட்டும் இது சம்பந்தமா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல. ஆனா, அதே நேரத்துல அந்த மெஸ்ஸியா கில்டு ரொம்ப ஆபத்தான 5த் ஃப்ளோர் டஞ்சன கிளியர் பண்ணியுமே அதுக்கான எந்த ரிவார்ட்ஸையுமே அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணல. இன்னொரு முறையும் சீஜோன்லி இந்த உலகத்த காப்பாத்திட்டாரு. இந்த மெஸ்ஸியா கில்டால எப்பவும் என்ன மாதிரியான பிளேயர்ஸ்க்கு தலைவலி தான். இவனுவோ காசு வாங்காததால மீடியாவும் மக்களும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இவனுங்கள கொண்டாடுறாங்க. இத நினைச்சாலே எனக்கு கடுப்பாகுது. அந்த 5த் ஃப்ளோர் டஞ்சன இதுக்கு முன்னாடி யாருமே கிளியர் பண்ணதில்ல. அதனால தான் இந்த டிவி சேனல்லாம் இவங்கள பெருமையா பேசிட்டு இருக்காங்க. சரி, நீயும் உன் டீம்மேட்ஸும் அந்த டஞ்சனுக்கு போனீங்களே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு அவன் கேட்க, உனக்கு தெரியாது. கொஞ்சம் விட்டிருந்தா அந்த கிம்னால நாங்க எல்லாருமே போய் சேர்ந்திருப்போம். என் மண்டைய பாத்தியா? இதுக்கு காரணமே அவன்தான். அவனுக்கு ஐட்டம்ஸ் வேணுங்கிறதுனால யார் சொல்றதையும் கேட்காம அந்த காப்ளின்ஸ் கூட்டத்த தனியா அட்டாக் பண்ண போயிட்டான். அப்புறம் கடைசி நேரத்துல நான் போய் அவனை காப்பாத்த வேண்டியதாயிடுச்சு. அவனையும் தப்பு சொல்ல முடியாது. ஒருவேளை அவனுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கலாம்னு அந்த மொட்டை சொல்ல, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவனை பத்தி நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ்லாம் உண்மைதான் போல. பாஸ்ட் லைஃப்ல இருந்த மாதிரி என்னால ஈஸியா அவனை நெருங்கிட முடியாது. அவன் பார்வை என் மேல விழறதுக்குள்ள நான் எப்படியாச்சும் இப்ப இருக்கிறத விட பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோவும் லீயும் மீட் பண்றதுக்கான ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சிருப்பான். இந்த மாதிரி பண்ணி மத்தவங்க உங்க மேல சொல்ற ரூமர்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு அவன் கேட்க, என்னை பத்தி யாரு எது சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு பணம் மட்டும்தான் வேணும். நீ சொல்ற மாதிரி பணம் ஒருத்தவனுக்கு முக்கியம்தான். ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு நீ முதல்ல உயிரோட இருக்கணும். ஒருவேளை உனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்பட்டா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. மத்ததை நானே பாத்துக்கிறேன். என்னை பத்தி ஏதோ தப்பான ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு போல. பரவாயில்ல, அதுவும் நல்லதுக்கு தான் அவன் நினைக்கிறான். அந்த ரூமர்ஸ்லாம் பொய்யா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. அவனோட பிளேஸ் எதுன்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. சரி, அவன் போகணும்னு நினைக்கிற அந்த டஞ்சனோட ஸ்டேட்டஸ் என்ன? லாஸ்டா அங்க போன யாரும் உயிரோட திரும்பல. அதுல இருந்தே அந்த டஞ்சனோட பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஜியோனும் அவனோட டீமும் தானே அங்க போனாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமாலேயே கிளியர் பண்ண முடியாதத ஒரு தனி ஆளா இவனால எப்படி பண்ண முடியும்னு நம்புறான். கண்டிப்பா அவன் உயிரோட திரும்ப வர போறதில்ல. பட் இருந்தாலும் அவன் கேட்கறத நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஒரு ஹீரோவை கொல்லணும்னா முதல்ல நான் ஒரு வில்லன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும். நம்ம ஹீரோவும் இப்ப அந்த டஞ்சன் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து சேர்றான். மிஸ்டர் கிம், நீங்க இங்க தனியாவா வந்தீங்கன்னு அவன் கேட்க, நம்ம ஹீரோவும் அமைதியா இருப்பான். செல்ஃபிஷாவும் அதே நேரத்துல தன்னோட மத்த டீம் மெம்பர்ஸை பத்தி கேர் பண்ணாததுனால இவனை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இந்த பக்கமா வாங்கன்னு சொல்றான். எப்படி இவன் அதுக்குள்ள தனியா போகலாம்னு நினைச்சான்? கண்டிப்பா இவன் உயிரோட திரும்ப போறதில்லன்னு அவன் நினைக்க, நம்ம ஹீரோவும் அந்த டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகுறான். நான் இப்ப இருக்கிற லெவல்ல கண்டிப்பா இது என்னால பண்ண முடியாது. ஆனா நான் ஒரு ஆர்க்க கொன்னு அதோட ஸ்கெலிட்டல் சோல்ஜரை சமன் பண்ணனா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு ஆர்க் அவன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண, நல்ல வேளை நம்ம ஹீரோவும் அதை கவனிச்சிடுறான். இப்போ அது காலுக்கு நடுவுல ஸ்கிட் ஆகி போய் அவன் வழக்கமா யூஸ் பண்ற அதே டெக்னிக்கை அதுகிட்ட யூஸ் பண்றான். இதோட ஸ்கின் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால என்னால அதை டீப்பா கட் பண்ண முடியல. ஆனா அதை விட எனக்கு இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒருவேளை நான் அதுகிட்ட டைரக்டா ஹிட் வாங்கிட்டேன்னா கண்டிப்பா என்னால உயிர் பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் அந்த ஆர்க் அட்டாக் பண்ண, அதுவுமே அவனை பதிலுக்கு தாக்குது. ஹீரோவும் இப்ப அதோட எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் தப்பிச்சு அவனோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண, அந்த ஆர்க்குமே இப்போ அடிபட்டு கீழே விழுந்துடுது. கொஞ்சம் பொறுத்துக்கோ, இது சீக்கிரமா முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த ஆர்க்கை கொன்னு அதோட ஸ்கெலிட்டல் சோல்ஜரை சமன் பண்றான். கட் பண்ணா இப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவ்வளோ நேரமா அப்படி என்னத்தை தான் பார்த்துட்டு இருக்க? இந்த முறையும் உன்னோட பிசினஸ்க்காக வியர்டா எதையும் பண்ணி தொலைக்காதுன்னு அவன் சொல்ல, அவ்வளோ ஆர்வமா இருந்தா நீயே இதை பாருன்னு அவன் அதை கொடுக்க, ஆமா, எப்படி இவன மாதிரி ஒரு கத்துக்குட்டியால தனியா ஒரு டஞ்சனை கிளியர் பண்ண முடிஞ்சிச்சுன்னு அவன் ஆச்சரியப்பட, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல கூட அவன் இன்னொரு டஞ்சனுக்கு போயிருக்கான். அதுவும் தனியா. இது கொஞ்சம் ஆடா தெரியல. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? தனியா போயிருக்கானா? எப்படி அவனால இதை பண்ண முடிஞ்சிச்சு? சொல்லப்போனா நானே என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இதுல இருக்கிறதெல்லாம் நீ நம்புறன்னு மட்டும் சொல்லாதன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ என்னோட ரிப்போர்ட்டை நீங்க நம்பலையான்னு அவ கேட்க, ஆத்தி இவளா, இவகிட்ட நம்ம மாட்டினா அவ்வளோதான் நினைச்சுக்கிட்டு இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன குறைச்சல், இதுலதான் எல்லாமே தெளிவா போட்டிருக்கேன்னு அவன் சொல்ல, வேலன் வந்துட்டா நான் கரெக்டா தான் இருப்பேன்னு சொல்லி அவ கொண்டு வந்த ட்ரேவை கோவமா அந்த டேபிள் மேல வைப்பா. என்னோட செக்ரட்டரி லீ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை வாங்காதன்னு. எனக்கு இதோட டேஸ்ட் சுத்தமா பிடிக்கலன்னு அவன் கத்த, நான் ஒன்னும் இதை காசு கொடுத்து வாங்கல. அந்த ஃபீனிக்ஸ் கில்டோட மீட்டிங் அட்டன் பண்ணப்போ அங்கிருந்து ஆட்டையை போட்டது. அப்புறம் நான் ரெடி பண்ண இந்த ரிப்போர்ட்டை எழுதின பேப்பர் ஒரு ஸ்கூல் பையன் கிட்ட இருந்து சுட்டது. பேஷ் பேஷ், இந்த காஃபி ரொம்ப நன்னா இருக்கு. நீங்க எனக்கு செக்ரட்டரியா கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு அவன் சொல்ல, அட கஞ்ச மொட்டை, நல்லவ மாதிரியே பேசினியடா. நம்ம டஞ்சன் வாங்கணும்னு முடிவு பண்ணோம்ல, அது இப்ப எந்த லெவல்ல இருக்குன்னு அவன் கேட்க,
ஒரு சிலத நான் பார்த்து வச்சிருக்கேன். ஆனா அது நம்ம பட்ஜெட்ட விட அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ வாங்குன டஞ்சன்ஸ்லாம் என்னாச்சு? அதுல ஒண்ணு கூடமா மிச்சம் இல்லன்னு அவன் கேட்க, உன்ன மாதிரி ஒரு திறமைசாலி உள்ள போனா என்கிட்ட இருக்கிற மொத்தமும் போயிடும். நீ என்ன சொல்ற? நேத்து தானே நான் ஒரு டஞ்சன கிளியர் பண்ணுனேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்க வேணாமான்னு அவன் கேட்க, இப்படி ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்தா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நீ நல்லா இருக்கணும்னு தான்ப்பா நான் இத சொல்றேன்னு அவன் சொல்ல, அட மொட்டை பயலேன்னு அவனும் நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ உருவாக்குன ஸ்கெலிட்டன ஒரு ஆர்க் அடிச்சு சுக்குநூறா உடைக்குது. நான் எதிர்பார்த்தது சரிதான். என்னோட ஸ்கில்லோட லெவல் கம்மியா இருக்கிறதால இதுங்க நான் நினைச்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. இருந்தாலும் கூட என்னோட பாஸ்ட் லைஃப்ல அந்த கிங் ஆஃப் அன்டெட் கூட ஃபைட் பண்ணதுனால நான் உன்ன கத்துக்கிட்டேன். அதாவது என்னோட மானா லெவல் குறையாத வரைக்கும் என்னால இதுங்கள்ல எவ்வளோ வேணாலும் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்க இறந்து கிடக்கிற ஆர்க்கையும் அவன் சோல்ஜர்ஸா மாத்திப்பான். நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த ஸ்கெலிட்டன்ஸ் மிச்சம் இருக்கிற ஆர்க்ஸையும் போட்டு தள்ள அவனுமே இப்ப லெவல் அப் ஆக அவனோட ஸ்கில்ஸுமே இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒண்ணும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. என்னோட லெவல நான் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த டஞ்சனோட ஃபைனல் பாஸ் ஆன அந்த ஆர்க் ஸ்லேயரை கொன்னாதான் என்னால அது முடியும். தன்னோட சொந்த இனத்தையே வேட்டையாடி சாப்பிடுற அந்த மான்ஸ்டர் கண்டிப்பா மத்த ஆர்க்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ நிச்சயமா அது இந்த இடத்துல தான் இருக்கணும். ஆமா, இவன் இங்க என்ன பாக்குறான்? ஒருவேளை இவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? நான் என்ன யோசிக்கிறேன்? ச்சே, அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை நான் இப்ப போற இடத்துல எனக்கு யூஸ் ஆகுற மாதிரி எந்த மான்ஸ்டர்ஸும் இல்லைன்னா நான் இவனை வச்சுதான் சமாளிச்சு ஆகணும். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு கைவசம் நான் இன்னொரு பிளானை வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கெலிட்டனும் அந்த ஆர்க் ஸ்லேயரை தேடி போறாங்க. இப்போ அந்த ஆர்க் ஸ்லேயரை காட்டுறாங்க. அது ஒரு ஆர்க்கை அடிச்சு கொன்னு இழுத்துட்டு போய் அதோட ஃபிளஷை சாப்பிட்டுட்டு இருக்கும். இப்படி அங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி பாஸ் மான்ஸ்டர்ஸ்லாம் மத்த மான்ஸ்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நான் எந்தவித பிளானுமே இல்லாம அது கூட ஃபைட் பண்றது முட்டாள்தனம். எப்படியாச்சும் என்னோட இந்த பாய்சனஸ் பிளட் ஏரோவை வச்சு முதல்ல எனக்கு ஒரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கெலிட்டனை அட்டாக் பண்ண சொல்லி சிக்னல் கொடுக்கவே, அதுவும் இப்ப கையில ஸ்வாடோட அந்த ஆர்க்குக்கு முன்னாடி போய் நிக்க, அந்த ஆர்க் ஸ்லேயருமே இப்ப வேகமா வந்து அந்த ஸ்கெலிட்டனை அட்டாக் பண்ணுது. இப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டல் சோல்ஜரும் அந்த ஆர்க் ஸ்லேயரும் வேற லெவல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஆரோவால கண்டிப்பா அதோட ஸ்கின்னை பயர்ஸ் பண்ண முடியாது. அப்போ நான் அட்டாக் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஆரோவை ரிலீஸ் பண்ண, அதுவும் ஸ்ட்ரைட்டா போய் அந்த ஆர்க்கோட கண்ணுலயே சொருகிடுது. உன்னோட உடம்புலயே உன்னுடைய ஐஸ் தான் வீக்கரான ஏரியா. அப்படி பார்த்தா என்னோட இந்த பாய்சன் மத்த இடத்தை காட்டிலும் வேகமா பரவும்னு அவன் சொல்ல, அந்த ஆர்க்குமே இப்போ பாய்சனோட எஃபெக்ட்னால தடுமாறி விழுது. உன்னோட கதை முடிஞ்சதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல, அங்க இருக்கிற நம்ம ஹீரோட சோல்ஜர் அந்த ஆர்க் ஸ்லேயரோட தலையை வெட்டி அதை சாகடிக்குது. இந்த டஞ்சனோட ஃபைனல் பாஸை போட்டு தள்ளினதுனால நம்ம ஹீரோட லெவலுமே இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. இங்க இருக்கிற எலும்பு கூடலாம் பார்க்கும்போது அது வழியில குறுக்க வந்த யாரையும் அது விட்டு வைக்கலன்னு தோணுது. எனக்கு முன்னாடி இந்த டஞ்சனுக்கு வந்த ஜியோனோட பார்ட்டி மெம்பர்ஸா இவங்க இருக்கலாம்னு சொல்லி அந்த எலும்பு கூட அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, நிச்சயமா இந்த காயம் ஒரு ஆர்க்னால ஏற்பட்டதில்ல. யாரோ இவனை பின்னாடி இருந்து தாக்கி கொலை பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா இது ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க எல்லாரும் அந்த ஜியோனோட பார்ட்டி மெம்பர்ஸ்ங்கிறதாலையும் ஃபீனிக்ஸ் கில்ட சேர்ந்தவங்கங்கிறதாலையும் இவங்க எல்லாரும் ஃபேரான ஒரு ஃபைட்டை பண்ணிருக்க சான்ஸே இல்ல. அப்ப அங்க தூரத்துல ஒரு குகையில ஏதோ ஷைன் ஆகிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணி அந்த இடத்துக்கு போறான். இந்த குகையோட என்ட்ரன்ஸை பாக்குறப்போ ஒருத்தவங்க மட்டும் இதுக்குள்ள போற மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு காப்ஸை பாக்குறான். இதோட கையில இருக்கிற இந்த ஸ்வாட் பாக்குறதுக்கே புத்தம் புதுசா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற மத்த காப்ஸ் மாதிரி இதோட உடம்புல எந்த ஒரு டேமேஜுமே இல்ல. அப்படி பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ஆர்க் ஸ்லேயரோட கையில செத்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி இந்த குகையை கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த குகையிலேயே தன்னோட கடைசி நாளை எண்ணிட்டு இருந்திருப்பான் போல. இது ஒண்ணு எனக்கு ஆச்சரியமா இல்ல. ஏன்னா ஜியோன் மாதிரி ஒரு சுயநலவாதி கிட்ட வேற என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கார்ஃப்ல இருக்கிற ஃபீனிக்ஸ் கில்டோட சிம்பிளை நம்ம ஹீரோ பாக்குறான். அப்போ அந்த ஜியோன் எழுதி வச்சிருந்த டைரி ஒண்ணு நம்ம ஹீரோட கண்ணுல படுது. முக்கியமானது எதுவும் இதுல இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அவன் நினைக்கும் போது அந்த ஜியோன் ரெடி பண்ணி வச்சிருந்த பிளாக் லிஸ்ட் நம்ம ஹீரோட கண்ணுல படுது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒண்ணு சிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கண்டிப்பா இதை நான் நல்ல விதமா யூஸ் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். இப்போ அந்த ஆர்க் ஸ்லேயரை நம்ம ஹீரோ கொன்னதுனால அவனுக்கு இந்த ஐ ஆஃப் அனுபிஸ்ங்கிற லெஜெண்டரி ஸ்கில் கிடைக்குது. இதை வச்சு இறந்து போனவங்க மெமரிஸ் எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியும்னா உண்மைக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கில் தான் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் அவன் கிழிக்க, இப்போ அந்த லெஜெண்டரி ஸ்கில்லுமே நம்ம ஹீரோக்கு வந்து சேருது. என்னோட பாஸ்ட் லைஃப்ல எனக்கு இல்லாத அதிர்ஷ்டம் இந்த வாட்டி எனக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ ஆஃப் அனுபிஸ்ங்கிற ஸ்கில்ல அவன் ஆக்டிவேட் பண்ண, ஜியோனோட மண்ட ஓட்டுல இருந்து கருப்பா ஒரு புகை வருது. அந்த புகை இப்போ அப்படியே நம்ம ஹீரோட கண்ணுக்குள்ள போக நம்ம ஹீரோவாலையுமே இப்போ அந்த ஜியோனோட மெமரிஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே ஜியோன் அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் ஆபத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அங்கிருந்து ஓடிடுறான். அதுவும் இல்லாம அவன் கூட இருந்த பிளேயர்ஸை அவன் கொலையும் பண்ணிருப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் பார்க் யாங்வாங்கிறவன் தான். எப்படியாச்சும் ஃபீனிக்ஸ் கில்டோட ஓனர் ஆகணுங்கிறதுக்காக ஜியோனை யூஸ் பண்ணி அவன் அந்த கொலை எல்லாத்தையும் பண்ணிருப்பான். இப்போ ஒரு லெவலுக்கு மேல நம்ம ஹீரோவால அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியாததால அந்த மண்டை ஓட்ட அவன் கீழே போட்டுருவான். இறந்து போன ஒருத்தவங்களோட மெமரிஸை பார்க்கணுங்கிறது ரொம்பவே மோசமான ஒண்ணு. அதுவும் இல்லாம இந்த ஸ்கில் நிறைய மானாவை வேற கன்சியூம் பண்ணுது. எனக்கு தேவையானதெல்லாம் உன்கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. இனி நான் அவனை போய் பார்க்க வேண்டியதுதான் நம்ம ஹீரோவும் சொல்றான். இப்போ ஒரு ஆள் ஒருத்தவனை ரத்தம் வர அளவுக்கு
தூக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அந்த டஞ்சன்குள்ள எப்படி நீ மத்த பிளேயர்ஸ் அலோவ் பண்ணலாம்னு பார்க் யாங் கேட்க, சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். நானே அவன பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அடிபட்டவன் சொல்ல, நீ பாத்து கிழிச்ச வரைக்கும் போதும். அதான் புதுசா வந்த ஒருத்தவன் அந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டான்ல, இப்போ நீ இதுக்கு என்ன சொல்ல போற? இது சம்பந்தமா நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா செக்ரட்டரி கிம் அப்படின்னு அவன் கேட்க, சாரி சார் இனி இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளும் சொல்லுவா. என்ன கொன்னுடாதீங்க ப்ளீஸ், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கவே 2 பேரும் பிடிச்சு அவனை அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. ஒரு நியூபியா இருந்துகிட்டு எப்படி இவனால தனியா இந்த டஞ்சனை கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு? எனக்கு என்னமோ இவன் திறமசாலின்னு தான் தோணுது. ஆனா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் கில்டுல இருக்கிற மத்த பிளேயர்ஸ்க்குலாம் அவன் மேல நல்ல ஒப்பீனியன் இல்லாத மாதிரி தோணுது அப்படின்னு அவன் சொல்ல, ஆமா நீங்க சொல்றது சரிதான். அவன் அவனோட பார்ட்டி மெம்பர்ஸை அந்த டஞ்சன்ல மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணும்போது தனியா விட்டுட்டு போயிருக்கான். அதுவும் இல்லாம அவனை பத்தி ஒரு சில ரூமர்ஸும் இருக்கு. அந்த டஞ்சன்ல அவன் கலெக்ட் பண்ணின ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான்னு ஒரு சிலர் சொல்றாங்கன்னு அவ சொல்ல, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா கில்டுல இருக்கிற மத்த பிளேயர்ஸ் கிட்ட அவனுக்கு எந்த நல்ல ரெப்புடேஷனும் இல்லனா கண்டிப்பா அவனால இங்க க்ரோ ஆக முடியாதுன்னு அவன் சொல்ல, அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சார் மிஸ்டர் கிம் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இவன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தவனா தான் இருக்கான் அப்படின்னு அவனும் சொல்றான். இப்போ அந்த ஃபீனிக்ஸ் கில்டோட மேனேஜர்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த A+ டஞ்சனுக்கு அவங்களோட பிளேயர்ஸ் அசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபீனிக்ஸ் கில்டுல இருந்து இந்த தடவை 20 பிளேயர்ஸ் அசைன் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தாலுமே அதுல நிறைய எம்டி ஸ்லாட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இருக்கிற 2 ஸ்லாட்ஸ்க்கு 3 ஃபேக்ஷன்ஸுமே அடிச்சுக்க போறாங்க. அதுவும் இல்லாம இது ஒரு A+ டஞ்சனுங்கிறதுனால இதுல கிடைக்க போற டிராப் ஐட்டம்ஸ் ரொம்பவே ரேரா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, இப்படி ஒரு சான்ஸ் அவங்க கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டஞ்சன் எவ்வளோ ஆபத்தானதாவே இருந்தாலும் அதை பத்தி அவங்க கவலைப்பட போறதில்ல அப்படின்னு அவர் சொல்ல, அவரோட ஃபோன் ரிங் ஆக அந்த ஃபோன் அட்டன் பண்ணி அவர் ரொம்ப பதட்டமா பேசுறாரு. சார் இங்க என்ன நடக்குது? யார் உங்களுக்கு கால் பண்ணது அப்படின்னு அவன் கேட்க, பார்க் யாங் வாங் நம்ம கிம்மை எம்டியா இருக்கிற 2 ஸ்லாட்ஸ்ல மத்த கில்டு மெம்பர்ஸ்க்கு தெரியாம போட சொல்றாரு. அந்த கிம் எப்பவும் தனியா தான் செயல்படுவாங்கிறதுனால மத்த கில்டு மெம்பர்ஸும் அதை பத்தி பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. சார் நீங்க சொல்றத பார்த்தா கிம்மும் அந்த பார்க் யாங் வாங் கில்டுல இப்போ ஒரு மெம்பரா சேர்ந்துட்டானான்னு அவன் கேட்க, அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அவனோட திறமையை அந்த டஞ்சன்ல யூஸ் பண்ணிட்டு அப்புறமா அவனை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. சார் ரிமைனிங் ஸ்லாட்ஸ்லாம் நம்ம என்ன பண்றது? மத்த கில்டுலாம் அதுக்காக அடிச்சுப்பாங்களேன்னு அவன் கேட்க, கிம்ம மட்டும் நம்ம இதுல ஆட் பண்ணுனா போதும். பார்க் யாங் வாங்கோட டீம் இதுல இருந்து விலகிடும்னு அவரே சொல்லிட்டாரு. சோ இப்படி பண்றதுனால நமக்கு எதுவும் பெருசா ப்ராப்ளம் வரப்போறதில்ல அப்படின்னு அவரும் சொல்றாரு. பார்க் யாங் மாதிரி ஒருத்தவன் அவனோட லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருப்பான். ஆனா கிம் மாதிரி ஒருத்தவனுக்காக எதுக்காக அவன் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுக்கணும்? இங்க என்னதான் நடக்குது கிம்? எப்படி உன்னால இது எல்லாத்தையும் பண்ண முடியுது? சார் நீங்க எதுக்காக அந்த கிம்மோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு அவ கேட்க, உண்மையை சொல்லணும்னா அந்த கிம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவன் கொண்டு வருவான்னு நானே எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம அவன மாதிரி ஒரு நல்ல பிளேயரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அவன் தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை நம்ம தூக்கி போட்டுறலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி 1 hour முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. இது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பார்க் யாங் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அந்த டைரியை படிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். இந்த புக்கை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட இருந்த பணம் ஏதாச்சும் பறிக்கலாங்கிறதுக்காக தான் நீங்க வந்தியா? உன்னால அது முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அவன் கேட்க, ஆக்சுவலா நான் உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்காகலாம் இங்க வரல. உங்ககிட்ட ஒரு சஜஷன் சொல்லலாம்னு தான் வந்தேன். நான் அந்த A+ டஞ்சன்ல என்டர் ஆகலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அவரும் சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன பைத்தியமா? அது எந்த மாதிரியான டஞ்சன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த டஞ்சனுக்கு போற பிளேயர்ஸோட ஸ்லாட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஃபீனிக்ஸும் மெசியாவும் அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமா நீ என்னை இங்க தேடி வந்திருக்க? சரி நீ கேட்ட மாதிரியே நான் இதுல உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா பதிலுக்கு நீயும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல, இதோட இந்த எபிசோடு முடியுது. பார்க் யாங் வாங் நம்ம ஹீரோ அந்த டஞ்சனுக்குள்ள போறதுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறான். ஆனா அது என்னன்னு நமக்கு இப்போ சொல்ல மாட்டாங்க. நிறைய பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் இந்த பார்க் யாங்கோட கண்ட்ரோலுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களதான் பார்க் யாங் கில்டுன்னு சொல்றாங்க. அந்த குகையில செத்து போன ஜியான்ங்கிறவங்க கூட இந்த பார்க் யாங்குக்காக ஒர்க் பண்ண ஒருத்தவன் தான். இந்த பார்க் யாங்குமே பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தவன் மாதிரி தான் தெரியுதான். இப்படிப்பட்ட ஒருத்தனால நம்ம ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனை வருதாங்கிறத இனி வர சாப்டர்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.